விவோவோட T4X வந்து இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அண்டர் 15,000. இந்த ஃபோனோட பேஸ் வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அண்டர் 15,000 செல் ஆகிட்டு இருக்கு. 14,000 வந்து பேஸ் வேரியன்ட் செல் ஆகிட்டு இருக்கு. ஆனால் வந்து அதே ப்ரைஸ் செக்மெண்ட்டில் போக்கோவோட M7 Pro லான்ச் ஆயிருக்கு. போக்கோவோட M7 பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே வைஸாக பெஸ்ட்டாக இருக்கும், ப்ராசஸ் வைஸாகவும் பெஸ்ட்டாக இருக்கும், கேமரா வைஸாகவும் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க, பேட்டரி வைஸாக கூட பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதனை பார்த்துருக்கோம் எல்லாமே வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க இந்த போக்கோவோட M7 Pro. அதே வகையில் இதுலையும் கூட டிஸ்பிளே வைஸாகவும் சரி, ப்ராசஸ் வைஸாகவும் சரி, அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயம் வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த Vivo T4X இந்த ரெண்டு ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே பிரைஸ்ல வந்து லான்ச் ஆகுது. Vivo T4X இந்த போக்கோவோட M7 Pro வந்து பேஸ் பொறுத்த வரைக்கும் அண்டர் 15,000 வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோன் வந்து எந்த ஃபோன் வாங்கலாம்ட்டு உங்களுக்கு ரொம்பவே கன்ஃபியூஷன்ஸா இருக்கும். Vivo T4X வாங்கலாமா இல்ல வந்து போக்கோவோட M7 Pro வாங்கலாமா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு டவுட்டா இருக்கும். அந்த டவுட் தான் இந்த டீடைலா கிளியர் பண்ண போறோம். இது வந்து Vivo T4X vs போக்கோவோட M7 Pro. Hey guys, and once again welcome back to Million Tech. இதை நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம கீழே ரெட் பட் அதோட வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்களா இல்லையான்ட்டு பார்த்து செக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போட க்ளோஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோனோட டிசைன். விவோட T4X பொறுத்த வரைக்கும் வந்து ரிங் லைட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பேக் வந்து டூவல் கேம் செட்டப் தான். பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த ரிங் லைட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மியூசிக் ஏற்ற மாதிரி வந்து இந்த ரிங் லைட் வந்து க்ளோ ஆகும். அது ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தால் இந்த ரிங் லைட் வந்து க்ளோ ஆகும். இந்த மியூசிக் ஏற்ற மாதிரி வந்து க்ளோ ஆகுது. அதுக்கப்புறம் வந்து நோட்டிஃபிகேஷன் க்ளோ ஆகுதுலாம் ஒரு சூப்பரான எஃபெக்ட்னு சொல்லலாம். மொத்தம் ரெண்டு கலர் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த விவோட T4X. அதே வந்து போக்கோட M7 Pro டிசைன் வைஸாக பார்த்தீங்கன்னா பேக்ல வந்து டூவல் கேம் செட்டப் தான். அது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. டூவல் டோன் கலர் வந்து இந்த வாட்டி வந்து கொடுத்துருக்காங்க இந்த போக்கோட M7 சீரிஸ். பார்க்க ரொம்ப பிரீமியம் லுக்காக இருக்குது. மொத்தம் 3 கலர் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த Vivo T4X வந்து கம்பேர் பண்ண சொல்லலாம். இந்த போக்கோட M7 Pro பொறுத்த வரைக்கும் ரொம்ப லைட் வெயிட்டாக சொல்லலாம். ரொம்ப லைட்டாக கொடுத்துருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும். இந்த ரெண்டு ஃபோன் டிசைன்ஸாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து போக்கோட M7 Pro வந்து ரொம்ப பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்ட்டு மறக்காம கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபோனோட டிஸ்பிளே வைஸாக பார்த்தீங்கன்னா எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து Vivo T4X ஒன்று பார்க்கலாம். இந்த Vivo T4Xல டிஸ்பிளே வைஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.72 inch Full HD Plus IPS LCD பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. 120 Hz வரைக்கும் ரிவிஷன் எந்த ஃபோனில் பார்க்கலாம். அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1015 inch இருக்கும் ஹையஸ்ட் பீக் மைனஸ் கொடுத்துருக்காங்க. 393 ppi இருக்கும் இந்த ஃபோனோட பிக்சல் டென்சிட்டி பார்க்க முடியும். சென்டர் பஞ்சுவல் டைப் தான். இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு ஆவரேஜான டிஸ்பிளேவாக இருக்கும். பார்த்து ரொம்ப நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த போக்கோட M7 Pro டிஸ்பிளே வைஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.67 inch Full HD Plus AMOLED display 120 Hz ரிஃப்ரெஷ் இந்த ஃபோன்ல பார்க்கும்போது அது மட்டும் இல்லாமல் கார்னிங் க்ளோஸ் 5 ப்ரொடக்ஷனும் சென்ட்ரல் பஞ்சுவல் டைப் தான் HR10+ சப்போர்ட் ஆகும் இந்த ஃபோனில் பொறுத்த வரைக்கும். டிஸ்பிளே வைஸாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோனில் வந்து போக்கோட M7 Pro உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து போக்கோட M7 Pro உங்களுக்கு வந்து AMOLED டிஸ்பிளே கிடைக்குது. 120 Hz ரிஃப்ரெஷ் கொடுத்துருக்காங்க. ஹையஸ்ட் பீக் மைனஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டேரக்ட் சன்லைட்ல இல்லை அவுட்டோரில் போக சொல்லும் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் கிளியராக விசிபிள் ஆகும் இந்த போக்கோட M7 Pro. டிஸ்பிளே வைஸாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வந்து கண்ண முடியும் நீங்கள் போக்கோட M7 Pro பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். அண்டர் 15,000 கேம் மாறிங்கன்னு நினைக்கிறப்போ எது பெஸ்ட்டாக இருக்கும்னா கண்டிப்பாக வந்து ப்ராசரும் ரேமேஜும் பெஸ்ட்டாக இருக்கும். Vivo T4X ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா அண்டர் 15,000 பிரைஸ் செக்மெண்ட் உங்களுக்கு டிமென்சிட்டியோட 7300 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் இந்த ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும். இது கிளாஸ் பார்த்தீங்கன்னா 2.5 GHz வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா TSMCயோட ஒரு 4 nm ப்ராசஸர். இது வந்து மாலியோட ஜிபி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமிங் பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும். DDR4X ரேமேஷன் UFSோட 3.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனில். டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்ல அதுக்கப்புறம் வந்து கேம் வந்து லோட் ஆக சொல்ல ஒரு ஃபாஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த Vivo T4X. அதே பார்த்தீங்கன்னா போக்கோட M7 Pro பார்த்தீங்கன்னா டெமிசிட்டியோட 7025 ப்ராசஸர் அல்ட்ரான்ட்டு ஒரு புது ப்ராசஸர் வந்து இந்த போக்கோட M7 Pro கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து 2.5 GHz இருக்கும். இதோட கிளாக் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா TSMCயோட ஒரு 6 nm ப்ராசஸர் மாயோட ஜிபி யூஸ் பண்ணுறாங்க. இதுவும் ஓரளவுக்கு பெஸ்ட்டாக ஆகணும். ஆனால் வந்து அதுக்கு ஈக்குவலாக ஆக பண்ணாது கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணும். ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. இந்த DDR4X ரேமேஷனும் UFSோட 2.2 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த Vivo T4X விட போக்கோட M7 Pro கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க இந்த ரேம் அண்ட் ரோம் வெர்ஷன். Vivo T4X இந்த போக்கோட M7 Pro கொஞ்சமாக வந்து கம்மியாக ஃபார்ம் பண்ணும். ரொம்ப அதிகமாக டிஃப்ரெண்ட்ல கொஞ்சம் கம்மியாக தான் ஃபார்ம் பண்ணும். ஆனால் அனுடூஸ் பொறுத்த வரைக்கும் இந்த Vivo T4X வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. அனுடூ ஸ்கோர் ஆகட்டும் இந்த சிமா ஸ்கோர் ஆகட்டும் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். Vivo T4X அண்டர் 15,000 ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட கேமரா பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபோன்ல வந்து பேக்ல வந்து டூவல் கேம் செட்டப் தான். இந்த ரெண்டு ஃபோன்ல வந்து டூவல் கேம் செட்டப் தான். 50 மெகாபிக்சல் மெயின் கேம் கொடுத்துருக்காங்க. இது ஃபோன்ல பார்த்தீங்கன்னா 1.8 ஆப்சர் இருக்கும். இந்த ஃபோன்ல பார்க்கலாம் 2 மெகாபிக்சல் டெப்த் கேமரா கொடுத்துருக்காங்க. அதே வந்து 8 மெகாபிக்சல் வந்து செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போக்கோட M7 Proல 50 மெகாபிக்சல் மெயின் கேம் கொடுத்துருக்காங்க. இது ஃபோன்ல பார்த்தீங்கன்னா 1.5 ஆப்சர் கொடுத்துருக்காங்க. 2 மெகாபிக்சல் இருக்கும் மேக்ரோ லென்ஸ் வந்து போக்கோட M7 Proல பார்க்கலாம். இதுல ரெண்டு கேமரா தான். இதுல ரெண்டு கேமரா தான். செல்ஃபி கேமரா வைஸா பார்த்தீங்கன்னா இந்த Vivo T4Xல 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதே வந்து போக்கோட M7 Proல 20 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபோன்ல எந்த ஃபோன் கேமரா வைஸா பெஸ்டா
இருக்கும் அப்படின்னு நினைக்கிறப்போ இதுல ரெண்டுத்துல எது பெஸ்ட்டாக இருக்குன்னா நான் வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்ததில்ல இந்த 91mobiles.comல போய் செக் பண்ணி பார்த்ததில்ல உங்களுக்கு வந்து Vivo T4X வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் நீங்கள் வந்து கேமராக்குன்னு பார்க்க சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் 4K வீடியோ ரெக்கார்டிங் எடுத்து முடியும் ரெண்டு ஃபோனுமே 30 ஃப்ரேம் per செகண்டில் பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும். இது வந்து 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருந்தாலும் கூட 20 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவில் அந்த அளவுக்கு வந்து கேமரா வந்து ஒத்தாவே இல்லை. இந்த Poco M7 Pro 20 மெகாபிக்சல் இருந்தாலும் கூட கேமரா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டல்லாகவே இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும். கேமரா பொறுத்த வரைக்கும் Vivo T4X ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பேட்டரி பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 6500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 44 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த ஃபோன் வந்து கிடைக்கும். அடாப்டர் வந்து பாக்ஸ் கொடுத்துறாங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். பெரிய பெரிய ஃபோனே சார்ஜ் கொடுக்காதப்போ சின்ன ஃபோன்லாம் வந்து சார்ஜர் வராது கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணுற விஷயமானே சொல்லலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா Poco M7 Proல 5110 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனும் கூட. இதுலேயும் கூட சார்ஜ் வந்து பாக்ஸில் கொடுத்துறாங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஆனால் வந்து பெரிய பேட்டரி இருந்தாலும் கூட Vivo T4Xல பெரிய பேட்டரி இருந்தாலும் கூட 5110 mAh பேட்டரி போட கம்மியாக தான் வந்து ஸ்கோர் பண்ணிங்கன்னு சொல்லலாம். இந்த பிசி மார்க்கில் அதிகமான பேட்டரி பேக்கப் இருக்கிற ஃபோன் இதுன்னா இந்த Poco M7 Pro. பேட்டரி வைஸா பாத்தீங்கன்னா Poco M7 Pro ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் Vivoல பாத்தீங்கன்னா Wi-Fi 6 வெர்ஷன் கொடுத்திருக்காங்க. Pocoல பாத்தீங்கன்னா Wi-Fi 5 வெர்ஷன் கொடுத்திருக்காங்க. Vivoல பாத்தீங்கன்னா Bluetooth 5.4 வெர்ஷன், Pocoல பாத்தீங்கன்னா Bluetooth 5.3 வெர்ஷன் கொடுத்திருக்காங்க. ரெண்டு ஃபோன்ல வந்து என்ன ஃபீச்சர்ஸ் கிடையாது. ரெண்டு ஃபோன் பாத்தீங்கன்னா டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான். ஆனா Pocoல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்திருக்காங்க வித் Dolby Atmos சப்போர்ட்டும் இந்த ஃபோன்ல கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் பொறுத்தவரைக்கும் Vivo T4Xல சைடு மவுண்ட் பண்ணிருக்காங்க. Poco பொறுத்தவரைக்கும் ஆப்டிகல் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Vivo பொறுத்தவரைக்கும் Android 15ல வந்து லான்ச் ஆயிருக்கு. மேக்ஸிமம் 2 இயர்ஸ்க்கான OS அப்டேட்டும் 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுப்பாங்க. ஆனா வந்து Poco பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Android 14ல வந்து லான்ச் ஆயிருக்கு. அது 2 இயர்ஸ்க்கான OS அப்டேட்டும் 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்குறாங்க ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. இது ரெண்டு ஃபோன்லயும் வந்து IP64 ரேட்டிங் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லுங்க. இதுதான் வந்து இந்த ரெண்டு ஃபோன்ல இருக்கிற மெயினான விஷயம். இந்த ரெண்டு ஃபோன்ல எந்த ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ Vivo T4Xல உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே வைஸா மட்டும் தான் உங்களுக்கு வந்து பிரச்சனையா மிச்சபடி வந்து எல்லாமே வந்து பர்ஃபெக்ட்டா இருக்குன்னு சொல்லலாம். கேமரா வைஸாவும் சரி, பேட்டரி வைஸாவும் சரி, பெர்ஃபார்மன்ஸ் வைஸாவும் சரி, எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கூட பெட்டராகவே இருக்கு. பின்னாடி இருக்கிற அந்த ரிங் லைட் கூட ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபீச்சர்னு சொல்லலாம். ஆனால் Pocoல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஆல்ரவுண்டர் ஃபோனாக இருக்கு. எதுலையும் வந்து குறை வைக்காத அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். சின்ன சின்ன விஷயம் தான் வந்து கம்மியாக இருக்கு தவிர மிச்சபடி வந்து எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கு இந்த Pocoல M7 Proல. எனக்கு தெரிஞ்ச பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பிராண்ட் வைஸாக வந்து கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிறப்போ நீங்கள் இந்த Vivo T4X வாங்கிக்கலாம். லேட்டஸ்ட் வெர்ஷனான எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து Vivo T4X இருக்கு. எனக்கு டிஸ்பிளே வைஸாக வந்து மெயினாக எனக்கு வேணும், எனக்கு மிச்சபடி வந்து அதிகமாக தேவையில்லை, எனக்கு வந்து டிஸ்பிளே வைஸாக மெயினாக இருக்கும், நான் மூவி பார்ப்பேன், கேம் வந்து அதிகமாக ப்ளே பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறப்போ டிஸ்பிளே வைஸாக எனக்கு பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நீங்கள் வந்து Poco M7 Pro வந்து கண்டிப்பாக வாங்கலாம். நீங்கள் வந்து அவுட் சைடில் வந்து அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிறப்போ நீங்கள் வந்து அவுட்டோரில் போகிற உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் கிளியராகவே விசிபிள் ஆகும். Vivo பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு வந்து டம்மியாக தான் இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து பர்சனலாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது எல்லாத்துக்கும் பெஸ்ட்டாக வேணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து Vivo T4X வாங்கிக்கலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அடுத்த சந்திக்கிறேன். பாய் பாய்.